ஓபிஎஸ் பேசியிருக்காருல, எடப்பாடியை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்தமா அதிமுக இணையும் போது வலிமையான கட்சியா இருக்கும், எதிர்த்து யாருமே சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? உங்களை சேர்த்து சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் சொல்றது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உண்மையான தொண்டர்கள் ஒன்றிணைங்கிறாரு. இதுக்கு பிரிந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து கடந்த காலங்கள்ல வரலாறு உலகம் முழுவதும் நடக்கிறது தான். ஆனா இன்னைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைய முடியாமல் செய்வது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சுயநலமும் பதவி வெறியும் பிடித்த ஒரு சில நபர்களின் தான் அதுக்கு காரணம். அதை முறியடித்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க. பஞ்சாப்லயே அவரு இவரு ஆம் ஆத்மி கட்சி தனியா போட்டிருக்கு. அந்த கூட்டணி முரண்பாடுகள் மொத்த உருவமா இருந்துச்சு. காங்கிரசுக்கு எதிரானவர்கள்லாம் காங்கிரஸோட சேர்ந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். தேர்தலுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியை உடைத்த உடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்க தெரியும். கடைசியா அண்ணன் ஸ்டாலின் ஒண்டிதான் அதுல இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாஜக அதிமுக உடைச்சுன்னு சொல்றாங்க. 2 லட்சம் அந்த எலெக்ஷனுக்கே இருக்காதுன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், பழனிசாமி தப்பான பாதையில போறாருன்னு 21 எம்எல்ஏக்கள் அன்றைக்கு கவர்னரை சந்தித்து வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும், ஆட்சியை கவுக்கணும் இல்லை. பழனிசாமி நாங்கெல்லாம் வாக்களித்து திமுக நம்பிக்கை இல்லை தீர்மானம் பிப்ரவரி 15 கொண்டு வந்தப்ப பழனிசாமிக்கு நாங்கள் நம்பிக்கை அளித்து அவருக்கு வாக்களித்து முதல்வராக்கணும். அவர் அம்மாவின் பாதையை விட்டு விலகி செல்கிறார். அதனால அவருக்கு எங்க ஆதரவு கிடையாது. வேற முதல்வரை நியமிக்க நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டணும்னு சொல்லிதான் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அப்பொழுது அவர்களை பாதுகாத்தவர்கள் பழனிசாமி ஆட்சி நாளை தொடரணும்னு காரணமா இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லோருக்கும் துரோகம் செய்தாரோ சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா பாதுகாத்தவர்களையும் கிடைச்சிருக்காரு. அதற்கான பலனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். யார் அவங்களுக்கு இரட்டலை பெறுவதற்கு துணை இருந்தார்களோ அவர்களே அவர் பயத்துக் கொண்டிருக்கிறார். அதனால என்ன வேணாலும் நடக்கும். இன்னொன்னு சொல்றேன், இரட்டலை இருந்தாலும் அவங்களால 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல. அந்த 9 சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சது அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி சட்டமன்ற பொது தேர்தலில் இவ்வளவு பெரிய கூட்டணி பலம் பணபலம் ஆட்சி அதிகாரம் இருந்தோம், அவர்களால் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியல. அதுக்கு விலகி நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்துலேயுமே அவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க. இன்றைக்கு பழனிசாமி கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ரெட்டையில சின்னம் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதை யாரும் போய் ரெட்டையிலையை முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை தானாகவே ரெட்டையிலேயே புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமே, துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் உருவாக்கிய சின்னமே துரோகிகளை பழிதிருத்தி விடுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது விரைவில் நடக்கும்.